அனைவருக்கும் மாலை வணக்கம். தென்கோடி மீனவனின் குரல் எஸ்பி வேதநாயகம் மூலம் உலக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், காரை மாவட்டத்தில் காரை மெரினா ஃபுட் ஸ்ட்ரீட் கடந்த 3 மாதங்களாக இயங்கி வருகிறது. அந்த வீடியோ காட்சியை தான் தாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். செக்யூரிட்டி பாதுகாப்போடு இந்த காரை மெரினா ஃபுட் ஸ்ட்ரீட் 3 மாதமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் ஆனது காரைக்கால் பீச்சுக்கு அருகில் இந்த காரை மெரினா அமையப்பட்டுள்ளது. இதுதான் காரைக்கால் பீச். இந்த பீச்சுக்கு அருகிலேயே இந்த காரை மெரினா ஃபுட் ஸ்ட்ரீட் அமைந்துள்ளது. இங்கு மொத்தம் 17 கடைகள் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் அமையப்பட்டுள்ளது. இந்த 17 கடைகளும் 17 வகையான ஃபுட்டு. இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற இந்த 1ம் 2ம் இந்த கடையில் டீ, காபி, ஸ்நாக்ஸ் வகைகள் வருகிறது. விரைவில் திறக்க இருக்கிறார்கள். இந்த 3வது கடையில் சட்டி சோறு வகை வருகிறது. 4வது கடை தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த 4வது கடை கொரியன் ஃபுட்டு. இது 2 மாதமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த 5வது கடை வேல்ஃபுல் வகை 5வது கடை. இந்த 6வது கடை ஜூஸ், அனைத்து வகையான ஜூஸும் இந்த 6வது கடையில் கிடைக்கும். இந்த 7, 8 கடையும் லெஸ்ஸி பாண்டா என்று 3 மாதமாக வாய்க்கு ருசியாக இங்கு வகை வகையாக ஷவர்மா, சிக்கன் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், கிரில் சிக்கன் அனைத்து வகைகளும் இந்த 7, 8 கடையில் கிடைத்து கொண்டிருக்கின்றது. இந்த 9வது கடை நொறுக்கல்ஸ். இந்த கடையை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்தபடியாக இங்கு இந்த கப்பலின் மேல் ஏறக்கூடிய 18 படி. இந்த 18 படி ஏறுகிறது என்றால் 150 பேர் மேலே ஏறி டைனிங் டேபிளில் உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடக்கூடிய வழிவகைகளை செய்திருக்கிறார்கள் இந்த காரை மெரினாவில். இந்த 10வது கடையில் கல் தோசை வர இருக்கிறது. இந்த 11வது கடையில் கிராமத்து வகை சிறுதானிய வகைகள் வர இருக்கிறது. இந்த 12வது கடையில் குல்ஃபி வர இருக்கிறது. இந்த 13வது கடையில் நான் நடத்தப் போகும் சீ ஃபுட்டு, ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட்டு வகைகள் இந்த 13வது வகை கடையில் கிடைக்கும். இந்த கடையின் பெயர் சீ பிட்ஸ். இந்த கடையின் பெயர். அனைத்து வகையான ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் வகைகள் இங்கு தயாரித்து விற்பனை செய்ய இருக்கின்றோம். இந்த 14வது கடையில் குல்ஃபி வரப்போகிறது. இந்த 15வது கடையில் கரும்பு ஜூஸ், மூலிகை சூப். இந்த 16வது கடையும் இந்த 17வது கடையும் தற்போது நிலுவையில் உள்ளது. அதை இனிமேல் புக் செய்வதற்கு ஆட்கள் வர தயாராக இருக்கின்றார்கள். இந்த காரை மெரினாவில் இயற்கை கண்கொள்ளா காட்சியாக தாவரங்கள்,
செடி கொடிகள் அனைத்தும் இங்கு பார்வை செடிகளாக வளர்த்து மக்கள் பார்த்து ரசிக்கும் வகையில் அமைத்துள்ளார்கள். இங்கு ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் ஹைஜெனிக்காக நிறுவப்பட்டுள்ளது. இது லேடிஸ் ரெஸ்ட் ரூம். இது அனைத்தும் ஆட்களை வைத்து பராமரித்து அனைத்து செயல்களும் மிக சிறப்பான முறையில் நிர்வகித்து கொண்டிருக்கின்றோம். நான் 3 மாதமாக இந்த காரை மெரினா மேனேஜராக பணி செய்து தற்போது 13வது கடை எடுத்திருப்பதனால் நான் மேனேஜர் பொறுப்பிலிருந்து ரிலீவ் ஆகி தற்போது உங்களுக்கு இந்த வீடியோவை பார்வைக்கு அனுப்பியுள்ளேன். இது மேலே கீழே சாப்பிடுபவர்கள் இந்த சிங்கிள் மூலம் ஹேண்ட் வாஷ் பண்ணும் சோப் அனைத்து வசதிகளுடன் அமைத்திருக்கிறோம். இங்கு சாப்பிடும் பொருட்கள் இந்த டஸ்ட்பினில் போடக்கூடிய வகையிலும் வயதானவர்களும் மழை வரும்போது இந்த டைனிங் ஏரியாவை பயன்படுத்தக்கூடிய வகையில் காரை மெரினா அமைத்திருக்கிறது. மக்கள் வந்து பயன்பாட்டிற்கு குடிக்கக்கூடிய பியூரிஃபை வாட்டர் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இந்த தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த லேண்ட் ஏரியா ஓப்பன் பசுமை வெளி திருமண அரங்கம். இந்த புஃபே சிஸ்டத்தில் இங்கு வைத்து உணவை பரிமாறுவார்கள். அங்கு டைனிங் ஹால் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ரூப் டாப் அதில் 50 பேர் அமரக்கூடிய வகையில் பர்த்டே ஈவெண்ட் மற்றும் மீட்டிங் அனைத்து வகைகளும் அந்த ஏரியாவில் நடத்தக்கூடிய வகையில் அமைத்துள்ளார்கள். இந்த லேண்டுக்கும் ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் லேடிஸ் ரெஸ்ட் ரூம் அனைத்தும் ஹைஜெனிக்காக பராமரிக்கப்பட்டு வருகிறது என்பதை தங்களின் கவனத்திற்கு தெரியப்படுத்துகிறேன். தென்கோடி மீனவனின் குரலாக தற்போது தங்களுக்கு இந்த 18 படியை ஏறும் ஸ்டேர்கேஸில் சென்று கொண்டிருக்கின்றோம். இதில் சென்று முடியும் போது உங்கள் அனைவரும் இந்த 17 கடையில் வாங்கி பயன்படுத்தும் உணவை நீங்கள் ரசித்து ருசிக்கக்கூடிய வகையில் இங்கு 150 டைனிங் டேபிள் இவர்கள் ஸ்வீப்பர் இங்கு சமைத்து சாப்பிட்டு போகும் அனைத்து குப்பைகளையும் ஒழுங்காக நிர்வகித்து டைனிங் டேபிளை துடைத்து அந்த குப்பைகளும் அங்கு லாஸ்ட்டாக தெரிகிற டம்பிங் யார்டில் அவங்க போடக்கூடிய வகையில் காரை மெரினா நடவடிக்கை எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. தாங்கள் பார்ப்பது இந்த 150 பேர் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய டைனிங் ஹால். இங்கு ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் நாட் அலவுட், ப்ரைவேட் ஏரியா. ஸோ உங்கள் அனைவரது பார்வைக்காகவும் இந்த வீடியோவை தற்போது தென்கோடி மீனவனின் குரலாக எஸ்பி வேதநாயகம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். இந்த 150 டேபிளும் இங்கு சிறப்பாக அமைக்கப்பட்டு அனைவரும் இதை இங்கு வந்து உண்டு இளைப்பாறக்கூடிய வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்துள்ளோம் என்பதை தங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தம்பி ஒரு நிமிஷம் அப்படியே நான் பேச வேண்டியது வீடியோ போயிட்டு தென்கோடி மீனவனின்
குரல் எஸ்பி வேதநாயகம். காரை மெரினாவின் மேனேஜராக 3 மாதம் பணியில் இருந்துவிட்டு 1 வாரத்துக்கு முன்பு ரிலீவ் ஆகி இப்பொழுது காரை மெரினாவில் 13வது கடை ஃப்ரெஷ் ஃபிஷ் ஃபுட் சி பிட்ஸ் கடை நேமுடன் விரைவில் தொடங்க இருக்கிறோம் என்பதை காரை மாவட்ட மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் உலக சுற்றுலா வாசிகளுக்கும் அன்புடன் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் காரை மெரினாவுக்கு வந்து ருசியான உணவை ருசிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எஸ்பி வேதநாயகம், தென்கோடி மீனவனின் குரல், சீபிட்ஸின் உரிமையாளர். வாழ்க வளமுடன். இவ்வையகம் சிறக்க, அனைவரும் நலமாக இருக்க எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.